வணக்கம் குழந்தைகளா. நம்ம இன்னைக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் பாடநூலில் தமிழ் தேன் அப்படின்ற பகுதியை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இதில் இன்பத் தமிழ் அப்படின்ற ஒரு கவிதை, இந்த கவிதை தான் உங்களுக்கு முதல் பாடம். சரியா? இந்த முதல் பாடத்தில் நம்ம ஒரு கவிதையை பற்றி படிக்க போகிறோம். இந்த கவிதை எதை பற்றினது அப்படின்னா, நம்ம தமிழ் மொழியை பற்றிய ஒரு பாடல். நம்மளோட தாய்மொழி என்ன? தமிழ்மொழி இல்லையா? அந்த தமிழ்மொழியோட சிறப்பை பற்றி இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்கா? பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். பாரதிதாசனா? பாரதிதாசன்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் தான் அந்த பாரதிதாசன். நம்ம தாத்தா மாதிரி அழகாக இருக்காருல்ல. இவரோட பேர் தான் பாரதிதாசனா. இவங்களோட அம்மா அப்பா இவருக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது என்ன பேர் தெரியுமா? சுப்புரத்தினம். இங்கே எழுதியிருக்கிறாங்க பாருங்கள், சுப்புரத்தினம். இந்த சுப்புரத்தினம்ன்ற பேரை இவர் பாரதிதாசன்னு மாற்றிக்கிட்டார். ஏன் மாற்றினார் அப்படி? ஏன்னா இவர் பாரதியார் இருக்கார் இல்லையா, எல்லாருக்கும் பாரதியார் தெரியும் இல்லையா, நல்ல தலைப்பால கெட்டிட்டு மீசை பெருசாக வச்சுருப்பார் இல்லையா, அவர் தான் பாரதியார். அந்த பாரதியாரை இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் இவரோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி இவர் மாற்றிருக்கிறாரு. இவர் அப்போது எவ்வளோ ஸ்பெஷல்? ஏன் ஸ்பெஷல்? இவர் நிறைய கவிதைகள்லாம் எழுதுவாராம். அந்த கவிதைகளில் பெண்களை பற்றியும், பெண்களுடைய முன்னேற்றம், பகுத்தறிவு அப்படின்ற சிந்தனைகள் எல்லாமே இவரோட கவிதைகளில் அதிகமாக இருக்குமா. என்னது இது? பெண் கல்வினா என்ன? கைம்பெண் மறுமணம்னா என்ன? இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு அப்படின்ற புரட்சிகரமான கருத்துக்களெல்லாம் இவர் எழுதியிருக்கிறாராம். அப்படின்னா என்னது? பெண் கல்வினா என்ன? பெண் கல்வினா என்ன? அந்த காலத்தில் பெண்களை படிக்க விடாமல், சிந்திக்க விடாமல் ரொம்ப பிற்போக்குத்தனமாக மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கவிதைகள் மூலமாக பகுத்தறிவு சிந்தனை, அதாவது முற்போக்கான சிந்தனையை விதைத்தவர் இந்த பாரதிதாசன். அதுதான், அது சம்பந்தமாக தான் இந்த நூல்களெல்லாம் எழுதியிருக்கிறார். பெண் கல்வி, பெண்கள் எல்லாமே, பெண் குழந்தைகளெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் படிக்கிறாங்க இல்லையா? ஆனால் அந்த காலங்களில் நிறைய பெண்கள் படிக்க முடியாது. ஒருத்தர் 2 பேர் தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் தன்னுடைய கவிதைகளில் இந்த மாதிரிலாம் பெண்கள்லாம் படிக்கணும். கைம்பெண் மறுமணம் அப்படின்னா என்னென்னா, விதவைகள் அந்த காலத்தில் கணவனை இழந்திருக்கிறாங்க இல்லையா, அந்த பெண்கள் விதவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களை திரும்ப மறுமணம், அதாவது திரும்ப அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை இவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பொது உடைமை. பொது உடைமைனா என்ன? எல்லாருக்குமே எல்லாமே சொந்தம், யாருக்கும் இந்த இது சொந்தம், தனியாக ஒருத்தவங்க உரிமை கோராமல் எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்ற கருத்துக்கள். அப்புறம் பகுத்தறிவு சிந்தனை. பகுத்தறிவுனா என்னென்னா, ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயம் நல்லதா கெட்டதான்றதை நம்ம அறிவை பயன்படுத்தி அதை புரிஞ்சுக்கொள்கிறது. அந்த மாதிரியான கருத்துக்களை இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி புரட்சிகரமானனா ரெவல்யூஷனரி திங்கிங். நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அறிவை பயன்படுத்தி எது கரெக்டு எது தப்பு அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் புரட்சிகரமான கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் இந்த பாரதிதாசன் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு. அதனால் அவரை புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கப்புறம் அவரை வேந்தர். வேந்தர்னா என்ன? வேந்தர்னா அரசர். அப்படின்னு சொன்னால் என்னென்னா ராஜா. அதாவது பானா பாட்டு, பாட்டுக்கு அரசராவர். அதனால் வேந்தர் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அவரை. அந்த மாதிரி இவர் அதிகமாக கவிதைகள் எல்லாமே எழுதி நல்ல பேர் வாங்கியிருக்காராம். அவரோட கவிதைகளை தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். இந்த பாடத்தில் இவர் பாரதிதாசன் இருக்கார் இல்லையா, அவர் நம்மளோட தமிழ்மொழி இருக்கு இல்லையா, தமிழ்மொழியோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்கார். சரி, இப்போது பாடலுக்குள்ளே போகலாம். சரியா? இப்போ நான் பாடலை வாசிக்கிறேன், நீங்களும் என் கூடயே சேர்ந்து வாசிங்க. முதல் பாடல் நம்ம இப்போ வாசிக்க பழகலாமா? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர்,
இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர். இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். எவ்வளோ அழகாக ஒரு வார்த்தை கோர்வையோட எவ்வளோ அழகாக இந்த பாடலை அவர் எழுதியிருக்காரு. இந்த பாடலை வாசிக்கும்போது எனக்கே புல்லரிக்கிறது. அவ்வளோ அழகாக இந்த பாரதிதாசன் இந்த பாடலை எழுதியிருக்காரு. சரியா? இப்போது இந்த பாடலுடைய அர்த்தத்தை ஒவ்வொரு வரியாக நம்ம பார்க்க போகிறோம். தமிழுக்கும் அமுது என்று பேர். தமிழுக்கு அமுது அப்படின்னு ஒரு பேர் இருக்கான். அமுதுனா என்ன? அமுதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்வீட். அமுதனா என்னது? ஸ்வீட். ரொம்ப அமுதமாக இருக்குமா அது தமிழ். அந்த தமிழ், இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். என்ன சொல்கிறோம் நம்ம இப்போது? நண்பர்களை என்ன சொல்லுவோம்? என் உயிர் தோழன் அப்படின்னா என்னது? ரொம்ப ரொம்ப என்னோட உயிருக்கு, அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு மொழி என்னுடைய தமிழ் மொழி. முதல் வரியிலேயே எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். தமிழை அமுதுன்னு சொல்கிறாரு. அதே தமிழ் என்னோட உயிருக்கு, என் உயிர் எனக்கு எவ்வளோ இதுவோ அதே மாதிரி தமிழ் மொழியும், அதுவும் சாதாரண தமிழ் மொழி இல்லை. அது என்ன தமிழ்? இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் என்னோட உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது வரி, தமிழுக்கு நிலவென்று பெயர். தமிழ் மொழிக்கு நிலவு. எல்லாரும் வானத்தில் நிலா பார்த்துருப்போம் இல்லையா, அந்த நிலவை தமிழுக்கு ஒப்பிடுறாரு. அதே மாதிரி இந்த வரியிலையும் என்ன சொல்கிறாரு? இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். சமூகம்னா என்ன? சமூகம்னா இந்த சொசைட்டி, நம்ம வாழக்கூடிய இந்த சொசைட்டி. இந்த சொசைட்டியில் இவ்வளோ நாள் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? அறிவால் வளர்ந்துருக்கோம். அறிவால் வளர்ந்ததுக்கு யார் காரணமா? இந்த தமிழ்மொழி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஒரு செடி வளருது. அந்த செடி வளர்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது? நீங்கள் எல்லாருமே அறிவியல் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. ஒரு தாவரம் வளர்கிறதுக்கு என்னென்ன வேணும்? நீர், மண், சூரிய ஒளி எல்லாமே வேணும். ஸோ அதே மாதிரி அந்த 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 எல்லா பொருட்களும் கிடைச்சாதான் அந்த தாவரம் என்ன பண்ணும்? வளரும். அதே மாதிரி நம்ம சமூகம் என்ன ஆயிருக்கு? அறிவால் நாங்கள் பிற சமூகத்தை விடைய தமிழ் சமூகம் அறிவால் வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த அறிவு வளர்ச்சிக்கு நீர், வாட்ரு, நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி எங்கள் சமூகத்துடைய வளர்ச்சிக்கு யார் காரணமாக இருந்தாங்க அப்படின்னா இந்த தமிழ் மொழி தான் காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வரியிலையும் அவர் இன்பத்தமிழ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அடுத்த வரி பார்க்கலாமா? தமிழுக்கு மனம் என்று பேர். மனம்னா என்னது? மனம்னா ஸ்மெல், வாசம். நம்ம இப்போ பூ வச்சா என்ன ஆகும்? வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கமகமன் மணக்கும் இல்லையா? அதே மாதிரி தமிழ் மொழி கூட எப்படி இருக்குமா? அழகாக மனமாக இருக்குமா. இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். எங்கள் வாழ்க்கையை, நாங்கள் இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு காரணம் யார்? எங்கள் வாழ்க்கையவே உருவாக்கினது இந்த தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரியிலையும் இன்பத்தமிழ். தமிழ் எப்படி சொல்கிறாரு? இன்பத்தமிழா. இன்பம்னா என்ன? துன்பம்க்கு ஆப்போசிட் தான் இன்பம். துன்பம்னா என்ன? சேட். இன்பம்னா என்ன? மகிழ்ச்சி, ஹாப்பினஸ். தமிழ் மொழியை எப்பயுமே என்ன சொல்லுவாங்க? ஹாப்பினஸோட கம்பேர் பண்ணுவாங்க. அதனால தான் இன்பத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து படிக்கலாமா? தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இளமைனா என்ன? எங்கே இருக்கிறதுக்கு அதுக்கு காரணம் பால். பால்னா என்னது? மில்க். எங்களோட இளமைக்கு காரணமே யார்? தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். ஒரு புலவர் எப்படி வேலை வச்சுட்டு இருப்பாரோ அதே மாதிரி ஒரு புலவருக்கு வேல் எப்படியோ அதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த நல்ல இன்பத் தமிழ் அப்படின்னு சொல்கிறார். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். நாங்கள் இப்போ வானம் எப்படி இருக்கும்? வானம் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்
சரியா? வானத்தை வந்து அதுதான் உயர்வுக்கு நம்மளோட உயர்வுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுதான் அதை வந்து ரீச்சே பண்ண முடியாது இல்லையா? வானத்தை யாராவது ரீச் பண்ண முடியுமா? வானத்தை வந்து தொடவே முடியாது, ஏன்னா அது போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தமிழ் மொழியும் எங்களோட உயர்வுக்கு எங்களோட உயர்வுக்கு காரணமே என்னது? தமிழ் மொழி தான். எப்படி வானம் வந்து உயர்வுக்கு காரணமாக இருக்கோ அதே மாதிரி தமிழ் மொழியும் எங்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்குது. இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதினா என்ன? ரொம்ப சோர்வாக இருக்கிறது. என்ன அசதியாக இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வீடுகள்லாம். அப்போ அசதினா என்ன? சோர்வாக இருக்குது. சோர்வாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு தேன் கொடுத்தா எவ்வளோ அவனுக்கு, தேன்னா என்ன? அதில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது, அதனால் கேலரிஸ் நல்லா பூஸ்ட் ஆகி டக்குன்னு என்ன ஆயிடுவாங்க, அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆயிடுவாங்க. அதே தான் சொல்கிறாங்க, ஒரு சோர்வாக இருக்கிறவனுக்கு எப்படி தேன் கொடுத்தா எப்படி இருக்குமோ, அவன் வந்து எப்படி ஒரு சுடர் மாதிரி, ஒரு சுடர்னா என்னது? சுடர்னா ஒரு விளக்கில் நெருப்பு எரியுது பார்த்தீங்களா, அதுதான் சுடர். டக்குன்னு வந்து எனர்ஜெட்டிக்காக மாறிடுவானாம். அதே மாதிரி நாங்கள் சோர்வாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்பத்தமிழ், அது எல்லா வரிகளிலுமே அவர் இன்பத்தமிழ் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. இன்பத்தமிழ் வந்து நாங்கள் சோர்வாக இருந்தோன்னா அந்த இன்பத்தமிழ் வந்து எங்களை ஒரு சுடர் மாதிரி எரிய வைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. எவ்வளோ அழகாக ஒரு வார்த்தையை இவர் பயன்படுத்தியிருக்காருன்னு பாருங்கள். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். தோள்னா என்னது? தோள்னா ஷோல்டர். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணிப்போம், நம்ம நண்பர்களோட போகும்போது தோள் மேலே கை போட்டு போகும். அப்படின்னா என்ன? ஏன் நம்ம நண்பர்களோட தோள் போட்டு கை போட்டு போகிறோம்? ஏன் அப்படின்னு சொன்னால், நீயும் நானும் யார்? ஈக்குவல். நீயும் நானும் சரிசமமானவர்கள். எல்லா விதத்துலேயுமே நீயும் நானும் என்ன? சரிசமமாக இருக்கும் அப்படின்றத காமிக்கிறது மாதிரி. அதே மாதிரி எங்களுடைய அறிவும் நாங்களும் தோளோட தோள் கை போட்டு இருக்கிறதுக்கு யார் காரணமா? தமிழ்மொழி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். வைரம் எப்படி இருக்கும்? டைமண்ட். வைரம்னா என்ன? டைமண்ட். நீங்கள் வைரத்தை எல்லாரும் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த ஒரு கவிதை எழுதுறதுக்கு வால் வச்சு ஒரு கவிதை எழுதுகிறாங்களாம். அந்த வால் வந்து எப்படி, வைரம் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருளை வச்சு நாங்கள் கவிதை எழுதுறதுக்கு யார் காரணமா? இந்த தமிழ் மொழி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு அழகாக இந்த பாடலை வந்து பாரதிதாசன் எழுதியிருக்காரு பாருங்க. இதை ரொம்ப அழகாக இருக்குது. இதை படிக்கும் பொழுதே எப்படி இருக்குது? உணர்ச்சி பொங்குது. அந்த அளவு முதல் பாடமே நமக்கு தமிழ் மொழியும் தமிழ் மொழியோட சிறப்பை பற்றியும் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இதை படிக்கலாமா? திரும்ப ஃபுல்லாக படிக்கிறேன், கேளுங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கும் நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். எழுதியது யாரு? பாரதிதாசன். நன்றி.